வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுவாமி தரிசனத்திற்கு வந்தனர். தாணிப்பாறை வனத்துறை கேட்டின் வழியாக காலை 6 மணி முதல் நீண்ட வரிசையில் நின்று மலையேறி சென்றனர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்ல தடை உள்ளதால் பக்தர்களின் உடைமைகளை வனத்துறையினர் சோதனை செய்த பின்னரே அனுமதித்தனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமிக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். திருப்பூர் ஊத்துக்குளி சாலை பாளையக்காடு பஸ் ஸ்டாப் அருகே உள்ள குறுக்கு வீதியில் மாநகராட்சி சார்பில் புதிய தார் சாலை நேற்று மாலை போடப்பட்டது. ஊத்துக்குளி பாளையக்காடு இடையே 16 இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்யாமல் அதன் மேலேயே பல லட்சம் ரூபாய் செலவில் தார் ரோடு போட்டதால் சேதமடைந்துவிட்டது. விரலால் குத்தினாலே ரோடு பெயர்கிறது. குடிநீர் குழாய் உடைப்புகளை சரி செய்த பின் மீண்டும் தரமான ரோடு அமைக்க வேண்டும். தாமதித்தால் பாஜக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது பழைய ரோடு. இங்க வா, நீங்க போடுங்க. ஆமாங்கண்ணா, பழைய ரோடுங்க. அதுல எங்க ரோடு கிடையாதுங்க. பழைய ரோடு இந்த பக்கம் இருக்கு. ஆமாங்கண்ணா, அதுதான் சொல்றேன். இது பழைய ரோடு, இது புது ரோடு. ஒரு மட்டும் தான் போட்டுருக்கேன். ஒரு இன்ச் எல்லாம் இல்லைங்கண்ணா, 10 mm தான் இருக்குண்ணா. நான் போட்டு தரேங்கண்ணா. ஃபுட்டேஜ் போட்டுருக்கேன். நல்ல குறையுமா ரைட்டா? தண்ணி நிறுத்திட்டாங்க. இங்க பாருங்க, காலை வச்சு அஞ்சு காலை பாருங்க. தண்ணி லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணாமே போட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில வந்து ஒரு சொல்லி தோண்டுங்க. இது மாதிரி பாருங்க. சரி, ஒரே நிமிஷம் சொல்றப்ப இதுதான் நம்ம சாதனை பாத்துங்க. திமுக அரசின் ஒரு சாதனைங்கண்ணா. போடு எவ்வளவு தரமா போட்டிருக்கேன். நேற்று நைட் போட்ட ரோடுங்குது. கீழே லீக்கேஜ் வந்துட்டாரு. அவரே வந்துட்டாரு. பாரு, லீக்கேஜ் ஆயிட்டு இருக்குது. இதை வச்சு இப்படியே போட்டு போயிட்டாங்க. இது கேட்டா 2 இன்ச் ரோடு. அதை பிடிக்காம ஒரு ரோடு இது மேலே மறுபடியும் ரோடு போட்டோம். ஸ்டாப் பண்ணாமல் எப்படி இங்கே பாரு மின்னாண்ட போட்டுருக்காங்க. அதே மாதிரி ரோடோட ஆதரவு போட்டுருக்காங்க. ரோடு தண்ணி ஒரு இன்ச்சே இல்லை. பழைய ரோட்டுக்கு இதுக்கு மேலே பாருங்க. சார் அது இல்லை, நான் போயிட்டு 16 இடத்துல இங்கே இருக்குது விபத்து ஆகுது. இத்தனை நாளாக நடவடிக்கை இருக்காருங்க. அவரு இது பார்வையாக பார்ப்பாரு. என்னத்தை பார்த்தாரு, உங்களுக்கு ரிப்போர்ட் என்ன சொல்லுவார், நீங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுப்பீங்க? சார் என்ற வீட்டுக்கு என்னால் வரி கட்ட முடியும். அவ்வளோ ஏற்றி வச்சுருக்காரு. பல பிரச்சனை இருக்குது. நானே இருந்து செக் பண்ணி வீட்டெல்லாம் அட்டன் பண்ணி திருப்பி வைக்கணும். வியாபாரம் எடுத்து திருப்பி வீட்டில் அது மட்டும் என்ன அவசரம் சார்? என்ன அவசரம்? 3 மாசமா இவங்க சொல்றது எல்லாமே 3 மாசமா ஜல்லி போட்டிருக்காங்க. எல்லாமே இது ஒரு நாள் எடுக்க போறாங்க. தண்ணி பைப்பு உங்கள்கிட்ட சொல்லி இதை பார்க்க வேண்டிய செய்தி எதுவும் பார்த்துருக்கீங்க. தண்ணி பைப்பை சரி பண்ணாமல் இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் டிசைன் பண்ணதுனாலே இன்னைக்கு காலையில் வந்து 4 பேர் விட்டு வேலை செய்யுது. தேவையில்லாம தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வேஸ்ட் ஆகுது. ரோடு போடுறாரு தம்பி. நம்ம இப்போ இருக்கிறது பாளையக்காடு 3வது வீதியில் நின்றுட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துருக்கலாம்.
நேற்று போடப்பட்ட ரோடோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத கிட்டத்தட்ட நேற்று போடப்பட்ட இந்த ரோடில் மட்டும் 16 இடத்துல குடிநீர் வடிகால் வாரியத்தோட செப்பனிடும் பணி செய்யாத காரணத்தினால அந்தந்த இடத்துல தண்ணி மேலே வந்துட்டு இருக்குங்க. அதையும் மீறி இந்த கான்ட்ராக்டரும் இந்த ஜேஇயும் அவசரப்பட்டு 3 மாத காலமாக போடாத ரோட்டை இந்த குடிநீர் குழாய் உடைப்புகள் எல்லாம் சரி செய்யாமல் 16 இடத்துல குடிநீர் குழாய் உடைப்புகள் இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்யாமல் இரவோடு இரவாது இந்த ரோட்டை போட்டிருக்காங்க. பத்திரிகையாளர்களே நீங்களே பார்க்கலாம், அந்த இடத்துல ஒரு யாகசாலை, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வேண்டி அமைக்கப்பட்ட யாகசாலை இன்னும் அதை அகற்றப்படவில்லை. அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் எல்லா இடத்துலையும் ரோட்டை போட்டிருக்காங்க. இப்படி பல்வேறு குறைபாடுகளோட தரமற்ற சாலை. இப்போதான் நம்ம பொதுமக்கள்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார். அவர் ஆர்டிஐயில் எல்லாத்தையும் தகவல் அறிவு சட்டத்தில் எல்லா தகவலையும் பெற்றிருக்காரு. போட வேண்டிய ரோட்டுக்கான அந்த சான்றிதழ் ஒவ்வொரு 3வது ஏஜென்சிகிட்டேருந்து வாங்கணும் மாநகராட்சியில். ஆனால் இந்த மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு சாலைக்கும் 3வது திட்ட அறிக்கை, அதாவது திட்டத்தில் போடப்பட்டிருக்கின்ற அந்த அளவின்படி போடப்பட்டிருக்கிறதா என்பதை சர்டிஃபிகேட் வாங்குற அந்த 3வது நபர்கிட்ட வாங்குற சர்டிஃபிகேட் வந்து அங்கீகரிக்கப்படாத நபர்கள்கிட்ட வாங்கி போலியா சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத ஆய்வு செய்து அப்படி திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் சாலைகளில் அமைக்கப்பட்ட சாலைகளுக்கு திட்ட மதிப்பீடுபடி சாலைகள் போடப்படவில்லை என்றால், அதே மாதிரி அந்த சாலைகள் போட்ட பிறகு அவர்கள் சர்டிஃபிகேட் அந்த 3வது ஏஜென்சியிலிருந்து வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட் உரிய நபர்களிடமிருந்து, அரசு அங்கீகாரம் பெற்ற உரிய நபர்களிடமிருந்து வாங்கவில்லை என்றால் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். ஏன்னா இந்த மாநகராட்சியோட மேயர் ஆகட்டும், கமிஷனர் ஆகட்டும் ஊழலோட முதல் டன்னா இருக்கிறாங்க. எந்த ஒரு திட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. அதே மாதிரிதான் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு உட்பட அனைத்து திட்டங்களுக்கும் இவர்கள் திட்ட அறிக்கையில் சொன்னது ஒண்ணு, நடைமுறையில் நடத்துவது ஒண்ணு. இல்லைங்க, கலெக்டரும் வந்தாரு, கலெக்டரும் பார்த்துட்டு போனாரு. கூட இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறாட்டி அவசரமா போறோம்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. அதுக்கெல்லாம் ஏசி அனுப்பிச்சிருந்தாரு, கார்பரேஷன் ஏசியை. 3 நாட்களுக்குள்ள இந்த சாலையை மீண்டும் செப்பனிட்டு அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்து மீண்டும் சாலை போட்டு தரதா உறுதி அளிச்சிருக்காரு. அப்படி நடக்கலைன்னா மீண்டும் சாலையில் உட்காருவோம்.